ஆசிரியர் பவிந்திரன், ஆசிரியர் சுகந்தி மற்றும் ஆசிரியர் சுகந்தியும் பிறகு ஆசிரியர் சமிதாஸ்ரீயும் உங்களுக்கு பாடெடுக்க இருக்கிறார்கள். வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படிக்க போறோம்னு உங்களால யூகிக்க முடியுதா? இந்த பாடத்தை சரி. இன்னைக்கு நாங்க 3 பேருமே வந்து உரி சொற்கள்னு இருக்கிற 3 விதியை பத்தி தான் விளக்க போறோம். ஆனா அந்த 3 விதியை விளக்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உரி சொற்கள்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? தெரியாம விதிகள் படிச்சா புரியாது இல்லையா? உரி என்பதற்கு உரிமை என்ற பொருள் உண்டு. உரி சொல் பெயருக்கும் வினைக்கும் அடிச்சொல்லாகும் உரிமை உடையது. அவற்றில் சேர்ந்து பொருள் தருவதற்கும் உரியது. இதன் பொருளாற்றலுக்கு இசை, குறிப்பு, பண்பு என்ற 3 தன்மைகள் காரணமாகின்றன. இத்தன்மைகளின் அடிப்படையில் உரி சொற்களில் ஒன்று பல பொருள் தருவனவும் ஒரு பொருளில் பல சொற்கள் வழங்குவனவும் உள்ளன. யாருக்காவது உரி சொற்கள்னா என்னன்னு தெரியுமா? உதாரணம் தர முடியுமா? சரி, இப்போ கடின்றது ஒரு உரி சொல், ஓகேவா? இந்த சொல் வந்து பல பொருட்களை தரும். இப்போ கடி மார்பன் அப்படின்னு சொன்னா அவங்களோட மார்பு வந்து கடினமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே கடி மிளகு அப்படின்னு சொன்னா அந்த மிளகு உரப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கடின்றது பொருள் மாறு, ஒரு சொல் தான் அந்த பொருள் மாறுது. அதே மாதிரி இந்த 2 சொற்கள் வந்து ஒரே பொருள் தான், ஆனா பல சொற்களா வரும். இதோட அர்த்தம் என்னன்னா மிகமை. இப்போ சால சிறந்த மாணவன் அப்படின்னா அவன் நல்ல மாணவன். தவசீலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 2 சொற்களுக்குமே ஒரு பொருள் தான். என்னோட உரி சொல் விதி 1 வடிவம் மாறும் உரி சொற்கள். அதாவது என்னன்னா வடிவம் மாறும் உரி சொற்கள் பெயராக வரும்போது பெயர் போலவும், வினையாக வரும்போது வினை போலவும், எச்சமாக வரும்போது எச்சம் போலவும் இடத்திற்கேற்ப புணரும். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தனி இலக்கண விதி இருக்கும்ல. உரி சொற்களுக்குன்னு தனியான இலக்கண விதி இல்லை. அது வந்து எப்படின்னா பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்தா அது பெயர் சொல் உணர்ச்சி விதியை தான் ஏற்றுக்கும். அதே மாதிரி வினை சொல்லோடு சேர்ந்து வந்தா அது வினை சொல் விதியை தான் ஏற்றுக்கும். உதாரணத்துக்கு இப்போ அமர்தல், விரும்பி உரைதல் என்ற பொருள் கொண்ட உரி சொல்.
மாறிடுச்சு. வினைமுற்று வந்ததுக்கு அப்புறம் இங்க அமர்ந்தால் திருமகள் வலிமிகுமா வலிமிகாதா? வலிமிகள். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் வினைமுற்று இல்ல வினை சொல் அந்த விதிதான் உரி சொற்கள் சேர்ந்து வரும்போது சேர்த்து எடுத்துக்கோ. அதே மாதிரி அமர்தல் என்ற உரி சொல் வந்து அமர்ந்த என்று மாறிடுச்சு. பெயரச்சம் வரும்போது வலிமிகுமா வலிமிகாதா? அமர்ந்த திருமகள் வலிமிகாது. பெயரச்சம் விதிப்படி பார்த்தா வலிமிகாது. இப்போ இந்த சொற்றோட பார்ப்போம். அமர்ந்து திகழ்ந்தார். மென்தோடு குற்றிய நுகரம் வரும்போது மென்தோடு குற்றிய நுகரம் வரும்போது இந்த சொற்றோட வலிமிகுமா வலிமிகாதா? அடுத்து இன்னொரு சொல் பார்ப்போம். என்ன நடக்குதுயா? சமிதாக்கு தெரியலையா? சமிதாக்கு தெரியலையா? பவீன் விளக்குங்க.
வணக்கம் மாணவர்களே. ஆசிரியர் சமிதா கொட முடியல. ஓகே, இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் வைக்கிறேன். விழுமம், அதாவது இந்த விழுமம் இந்த வார்த்தையை அவர் அடிச்சோம். விழு அப்படின்னு ஒரு இது இருக்கும். இந்த விழுமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து உரிச்சொல் சொல்லுவாங்க. அதாவது உரிச்சொல் வந்து வேறு வேறு அர்த்தங்களுக்கு, அதாவது வேறு வேறு திரிந்து வருவது. எனக்கு அவங்க புரியுமே சொல்லணும்னாக்கா சொல்லுங்க. உரிச்சொல்னாக்கா முதலில் வந்து ஒரு சொல்லு, அதாவது இப்ப தடக்கைன்னு ஒரு விதி 2 படிப்பீங்க. தடக்கைனாக்கா தடை, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால் வலிமை பொருந்தியதுன்னு அர்த்தம். கை என்றால் நமக்கு தெரிஞ்சதுதான் கை, அதாவது வலிமையான கையை அந்த நீண்டதுக்கு சொல்ல சுருக்கமா நமக்கு புரியுற மாதிரி தடக்கைன்னு பயன்படுத்துவாங்க. அதனாலதான் அந்த வார்த்தைகள், அதாவது நிலைமொழி இருக்கிற அந்த தடையும் வறுமொழி இருக்கிற அந்த கையும், அந்த தடை தான் உரிச்சொல். அதாவது நிறைய பொருள் தரக்கூடிய சொற்கள். அதாவது தொல்காப்பியத்துல இருக்கிறபடி 120 சொற்கள்ல உரிச்சொற்கள்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது தொல்காப்பியர் பிரித்திருக்கார். அதன்படி நம்ம 120 சொற்கள்ல இது விதி 2 நான் வரப்போறேன். அது நினைக்கிற முதல்ல விதி 1 நான் விளக்கிறேன். உரிச்சொல்னாக்கா அந்த இசை, அப்புறம் பிறகு வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம், அதாவது ஒரு பொருளோட பண்பை குறிக்கக்கூடியது. அதாவது உரிச்சொல்னாக்கா தன்மை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு அடிச்சொல்லா இருக்கும். உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த பயத்தல் திருக்குறள்ல பயன்படுத்திருக்காரு நம்ம திருவள்ளுவர். அதாவது ஒரு வார்த்தை. ஐயா கொஞ்சம் அந்த ஒயிட் போர்டு கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி வைங்க ஐயா. சரி, முதல் ஸ்லைடுக்கு போங்க. சரி, இதை படிங்க. உரிச்சொல்னா என்ன அப்படின்னு. இது உரிச்சொலோட விதி இருக்கட்டும். உரிச்சொல்னா என்ன அப்படின்னு இங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உரிச்சொல் என்றது உரிமை என்ற பொருளை உடையது. சரி, உரிமை என்ற சொல்ல எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? உரிமை என்ற சொல்ல எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? எனக்கு உரிமை இருக்கு, நான் என்ன செய்வேன், எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்கீங்க இல்லையா? உரிமை என்ற சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப இந்த உரிச்சொல் என்பது உரிமை உடையது. யாருக்கு உரிமை உடையது? பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும். பெயர் சொல்லுக்கும் அது உரிமை உடையது, வினை சொல்லுக்கும் உரிமை உடையது. நமக்கு வந்து 4 இருக்கு இல்லையா? பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்ப இந்த உரிச்சொல் என்பது இந்த உரிமை என்ற பொருளை வச்சுக்கிட்டு உரிச்சொல் யாருக்கு உரிமை உடையதுன்னு ஒரு கேள்வி வச்சா அது வந்து பெயர் சொல்லுக்கும் உரிமையானது, வினை சொல்லுக்கும் உரிமையானது. அப்படின்னா இப்ப பய அப்படின்னு ஒரு உரிச்சொல் இருக்கு. அதாவது தொல்காப்பியர் 120 உரிச்சொற்களை ஒரு பட்டியல் போட்டு கொடுத்திருக்காரு. 120. நீங்க தொல்காப்பியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 120க்கும் ஒரு நூற்பா பார்த்துக்கிட்டே வரலாம். 120க்கும் ஒரு நூற்பா கொடுத்திருப்பாரு. பண்ணுங்க தமிழுக்கு. இதுல இந்த பய அப்படின்ற சொல் உரிச்சொல். இது பயன் அப்படின்ற சொல்லோட அடிச்சொல். பயன் என்பது பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரிச்சொல்லா, இடைச்சொல்லா? பயன் பெயர் சொல் தானே. அப்படின்னா இந்த பய என்ற சொல் பயன் என்ற சொல்லுக்கு உரிமையுடையதா ஆயிருக்கு, அடிச்சொல்லா வந்திருக்கு. கத்த. ஓகே, சரி. இப்ப பயத்தல் ஒரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பயத்ததோ சால்பு திருக்குறள்ல வந்திருக்குமே. அந்த குறள் யாருக்கும் ஞாபகம் வருதா? என்ன பயத்ததோ சால்பு. வெரி குட், நல்ல குட் டீச்சர். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த உரிச்சொல் என்பது பொதுவாகவே எல்லா ஆசிரியர்களுக்கும் புரிந்து கொள்ள கடினமான ஒரு பகுதி அது. அப்ப திடீர்னு அதை வந்து சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான் அவங்களுடைய. ஆனா அவங்களுடைய அறிவு சரியா தானே இருக்கு. சரி, என்ன பயத்ததோ சால்பு. அந்த பயத்ததோ அப்படின்ற அந்த சொல் வந்து என்ன சொல்லிப்ப? அது வினைச்சொல். அடிச்சொல் என்னது? பய. அப்படின்னா இந்த பய என்ற உரிச்சொல் அங்க பயன்ல வந்து பெயர் சொல்லுக்கு
உரிமையுடையதா இருந்துச்சு. இங்கிட்டு வினை சொல்லுக்கும் உரிமையுடையதா இருந்தது. அதைத்தான் அவங்க அங்க விளக்கியிருக்காங்க பாருங்க. உரி என்பதற்கு உரிமை என்ற பொருள் உண்டு. உரிச்சொல் பெயருக்கும் வினைக்கும் அடிச்சொல்லாகும் உரிமை உடையது. விளங்குதா உங்களுக்கு? அது அவற்றில் சேர்ந்து பொருள் தருவதற்கும் அது கூட சேர்ந்து பொருள் நம்மளுக்கு பொருளை சொல்லும். பயன் அப்படின்னா வேற பொருள், பயத்தது அப்படின்னா வேற பொருள். இதன் பொருள் ஆற்றலுக்கு இசை, குறிப்பு, பண்பு, அதுல கோமா போடல அவங்க. அது கோமா போட்டிருந்தீங்கன்னா அல்லது இசையும் குறிப்பும் பண்பும்னா சொல்லியிருக்கணும். நீங்க கோமா போடல. இசை, குறிப்பு, பண்பு என்ற 3 தன்மைகள் காரணமாகுது. சரியா? இந்த தன்மைகளின் அடிப்படையில் உரிச்சொற்கள் ஒன்று பல பொருள் தருவனவாகவும் ஒரு பொருளில் பல சொற்கள் வழங்குவனாக இருக்கு. அதாவது இப்ப கடி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அது உரிச்சொல். இந்த கடி என்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கு? கடினா என்னது? கடிக்கிறது. சரி, ஒண்ணு. வேற கடினமா இருக்கிறது வேற. கடி கடி வேற வேற என்ன இருக்கு? கடிந்து பேசுறது. சரி, வேற கடிவாளம். சரி, வேற ஒரே சொல்லுக்கு பல பல பொருள் உண்டு இல்லையா? ஆக உரிச்சொற்கள்ல ஒன்று பல பொருள் தரும் அல்லது ஒரே சொல்லுல பல பொருள் வரும். விளங்குதா? இந்த ரெண்டும் ஒன்று பல, ஒன்னே ஒண்ணு நிறைய பொருளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பொருள்ல பல சொற்கள் வழங்கும். ஓகேயா? சரி, ஓகே. அடுத்து போங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துபாஸ் என்னன்னா இந்த உரிச்சொற்களோட விதியை வந்து புணர்ச்சி விதிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதுதான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. சரியா? இப்ப விதி 1. ஓகே, நீங்க பாருங்க. வடிவம் மாறும் உரிச்சொற்கள் பெயராக வரும்போது பெயர் போலவும், வினையாக வரும்போது வினை போலவும், எச்சமாக வரும்போது எச்சம் போலவும் இடத்திற்கு ஏற்ப புணரும். விளங்குதா உங்களுக்கு? ஓகே, எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அமர்தல், விரும்பி உரைதல் என்ற பொருள் கொண்ட ஒரு உரிச்சொல் அப்படின்னு அமர்தல் என்ற ஒரு சொல்லுக்கு அவங்க பொருள் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து போங்க. உரிச்சொல் விதி 1. இன்னும் விதி 1 தானா? விதி 2க்கு வந்துட்டீங்களா? சரி, விதி 2க்கு போயிட்டீங்களா? விதி 1 விளக்காம விதி 2க்கு போயிட்டீங்களா? பிறகு விளக்குவீங்களா? மேனுவலா விளக்குவீங்களா? சரி, விளக்க போறீங்களா? அப்ப நீங்க அவங்களுக்கு அந்த விளக்குற வேலை யார் செய்யறது? விதி 1 நீங்க விளக்கலையே, இங்க விளக்கலையே. கேக்குறது யார் விளக்க போறீங்க? அல்லது ஸ்லைடோ போடலையா நீங்க? அது வந்து எப்படி சொல்றதுனாக்கா அந்த ஆசிரியர்கள் விளக்கும்போது மாணவர் கூட இது பண்ணுவாங்க. அது யார் செய்ய போறீங்க? 3 பேர்ல அவங்க செய்ய போறாங்க. ஏமா அது விளக்குறதுல உங்களுக்கு எது சிக்கல் இருக்காமா? இல்ல, விளக்கலாமா? சரி, விளக்குங்க பாப்போம். இப்ப அவங்களுக்கு வந்து உரிச்சொல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுமா? இப்ப உங்களோட விதியை மட்டும் நீங்க விளக்கினா போதும். முதல் விதி என்ன சொல்லுது, 2வது விதி என்ன சொல்லுது, 3வது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே கிளியர் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். அதாவது விதி 1ல என்னென்ன இருக்கு அந்த உதாரணங்கள் கூட அவங்க எடுத்துக்காட்டுகளை கொடுத்து விளக்குங்க. ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து விளக்கினா கூட அவங்களுக்கு புரிஞ்சிருமா? முயன்று பாருங்க. அவங்க இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்றாங்கன்னா வடிவம் மாறும் உரிச்சொற்கள், அதாவது வடிவம் மாத்திக்கும். அது பெயரா வரும்போது பெயர் போல, வினையா வரும்போது வினை போல, எச்சமா வரும்போது எச்சம் போல, இடத்திற்கு ஏற்ப போல. இதான் அவங்களோட உரிச்சொலோட விதி 1. அதுக்கு எடுத்துக்காட்டு அவங்க சரியா கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு விளங்கிரும். இப்ப எடுத்துக்காட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு எது சிக்கலான்னு எனக்கு தெரியல.
உரிச்சொல். ஆனா அந்த அமர்தல் இங்க வந்து அமர்ந்தால் அப்படின்னு வினைமுற்றாக வந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது பொருள் 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 சொல் பெயர் சொல்லா இருந்தா அதோட புணர்ச்சி விதிகளை எடுத்துக்கோ. அதே மாதிரி வினை சொல்லா இருந்தா வினை சொல்லோட புணர்ச்சி விதிகளை எடுத்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இங்க அமர்ந்தால் வினை முற்றாக வந்ததுனால இது சேர்த்து எழுதும் பொழுது வலி மிகாது. வலி மிகுந்து எழுதுனா அது தப்பு. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதே இந்த அமர்ந்தால் திருமகள் அமர்ந்த திருமகளா மாறினா அந்த அமர்ந்த அது பெயரெச்சம். பெயரெச்சம் வந்தாலுமே அது சேர்த்து எழுதும் பொழுது வலி மிகாது. அடுத்து இன்னொன்னு அமர்ந்து இது என்ன வகை குற்றேலுகரம்? மென்தொடர். மென்தொடர் குற்றேலு குற்றியலுகரம். உரிச்சொல் வந்து மென்தொடர் குற்றேலுகரமா மாறி இருக்கிறப்ப இதுவும் வலி மிகாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆனா அதுல வலிமிக்கும் விதிகள் இருக்கும். அது உரிச்சொல் விதி 1க்கு கீழே வருதாமா? சரி, ஓகே. யாராவது அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்களா வகுப்புல? புதிய தமிழ் புணர்ச்சி விதிகள் புத்தகம் உங்க கையில இருக்குதா? அல்லது நல்ல தமிழ் இலக்கணம் உங்க கையில இருக்குதா? புதிய தமிழ் புணர்ச்சி விதிகள்ல விதி இருக்கு. அதுல விதி 1, விதி 2, விதி 3 கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தையே காணுமே உங்க கையில? இந்த புக்ல இருக்குமா? இதுல இருக்கா? விதி 1, விதி 2 இருக்கு. கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய 213. ஆக்சுவலி கடினமான ஒரு தலைப்பே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான். ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான். இப்போ இந்த விழும் இங்க வந்து விழுப்புண் அப்படின்ற சொல்ல வந்து விழு அந்த உகரம் இருக்கிறப்போ அங்க வலி மிகும். அவங்களுக்கு உதவி செய்யும். அவங்க உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வராங்க. சரி, இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இதுல 3 விஷயமா இருந்தா வலி மிகாது, ஒரே ஒரு விஷயமா இருந்தா வலி மிகும். 3 வலி மிகாது, 1 வலி மிகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க அமர்ந்தால் எழுதியிருக்காங்க இல்லையா, இதோட அடிச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்தல். அததான் இவங்க வினை முற்றா மாத்திருக்காங்க. இது வினை முற்று. வினை முற்றா இருந்தா வலி மிகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
வினை முற்றா இருந்து பின்னாடி திருமகள்னு வருது. அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? வலி மிகாம தான் எழுதுவீங்க. அது முதல். அடுத்து அமர்ந்த திருமகள். அமர்ந்தன்றது இங்க பெயர் எச்சமா இருக்கு. எச்சம்ன்றது முடிவு பெறல, அதுதான் பெயர் எச்சம். பெயர் எச்சம்ன்றது முடிவு பெறாதன்ற வாசி. அமர்ந்த திருமகள் அது வலி மிகாது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். அடுத்து மென்தொடர் குற்றியல் உகரமா இருந்தா வலி மிகாது. வன்தொடர் குற்றியல் உகரம் வார்த்தைகள் சொல்லுங்க பாக்குறேன். மென்தொடர் சாரி அப்ப அவங்க இங்க என்ன எழுதிருக்காங்கன்னாக்கா அமர்ந்து. இந்த இந்து வந்து எதை குறிக்குது? மென்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து திகழ்ந்தால். இப்படி எழுதும் போது சேர்த்து எழுதுனா இது வலி மிகாது. அடுத்து இப்ப அவங்க சொன்னாங்க தெரியுமா உகரம். இந்த விழுமம்ன்றதுதான் வந்து அடிச்சொல். அடிச்சொல்ல தான் அவங்க கீழே பிரிக்கிறாங்க 3 வகையா. விழுமம் அப்ப வந்து இது வந்து அடிச்சொல். இத உகரமா மாத்தும் போது விழுப்புண் உன்ன்ற உகர ஓசை வருது இல்லையா? இப்படி எழுதும் போது வலி மிகும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. புரியுதா? சரி, விளங்குதா உங்களுக்கு? ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளானது. என்னன்னா இந்த உரிச்சொல்லுனா என்னன்னு இப்ப உங்களுக்கு ஒரு சிந்தனை வருது இல்லையா? உரிச்சொல்னா வேற ஒண்ணுமே இல்லை, காத்தாக்கார் தான். உரிச்சொல்னா காத்த டாசார் தான். சரியா? உரிச்சொல்னா என்னது? காத்த டாசார். அந்த காத்த டாசார் தான் வந்து பெயர் சொல்லுக்கும் அது வந்து அடியா வருது, வினை சொல்லுக்கும் அதான அடியா வருது. அதனால இந்த உரிச்சொல் என்பது பெருசா வேற எதுவும் யோசிக்காதீங்க. அது என்னவோ அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. அது உரிச்சொல் என்பது காத்த டாசார் தான். இப்ப இந்த அமர்ந்தான் அப்படின்றதுல ஏறக்குறைய அமர் அப்படின்றது காத்த டாசாரா இருக்கு இல்லையா? அமர் அப்படின்றது அதான் உரிச்சொல்லும். இந்த அமர்ந்தான் என்ற சொல்ல வந்து அமர் என்ற சொல்லில இருந்து அமர்ந்தான் ஒரு வினைச்சொல் உருவாயிருக்கு. ஆனா அது வினை முற்று. இப்ப அமர்ந்தான் திருமகள் அப்படின்றது என்ன தொடர்? யாருக்கு தெரியும்? அது என்ன தொடர்னு யாரா சொல்ல முடியுமா? அமர்ந்தாள் திருமகள் என்ன தொடர்? யாருக்கா சொல்ல முடியுமா? என்ன தொடர் அது? வினை முற்று தொடர். அது என்ன தொடரு? வினை முற்று தொடர். கண்டேன் சீதையை. இப்ப கம்பராமாயணம் ராமனோட பிரியர் அப்படின்றதுனால கம்பராமாயணம் கொஞ்சம் சொல்லணும். அனுமன் வந்து சீதைய தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? சீதையை தூக்கிட்டு போனோம்னு ராமன் வந்து அவர் அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? அனுமன் அனுப்புறாரு. நீ போய் பாத்துட்டு வா, சீதை எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, நீ போய் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. இவரும் போய் பாத்துட்டு வந்துட்டாரு. இப்ப பாத்துட்டு வரும்போது அவருக்கு தெரிஞ்சு சீதை ஓகேயா தான் இருக்காங்க அப்படின்னு, எந்த பிரச்சனையும் இல்லை, சீதை ஓகேயா தான் இருக்காங்க. இதை வந்து ராமன்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு அவர் யோசிக்கிறாரு. சரியா? எப்படி சொல்லலாம்னு யோசிக்கும் போது சீதையை அப்படின்னு ஆரம்பிச்சா ராமன் பதறிடுவாராம். சரி மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு பதறிடுவாராம். ஏன்னா சீதைன்னு ஆரம்பிச்சா பின்னாடி எல்லாருமே போட்டுக்கலாம் நம்ம இல்லையா? அப்ப சீதைன்னு ஆரம்பிச்சா என்னாச்சும் அவருக்கு ஆயிடுச்சோன்னு பதறிடுவாராம் ராமன் பதறக்கூடாதுன்றதுக்காக சிந்திச்சு சொல்லின் செல்வர்னு, அதனாலதான் அனுமனுக்கு பேரு சொல்லின் செல்வர்னு பேரு. அவர் கரெக்டா வார்த்தையை போட்டாரு இல்லையா? அப்ப அவர் என்ன செஞ்சாரு? கண்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ராமனுக்கு எப்படி இருக்கும்? கண்டேன்னா பாத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் தானே? சீதையே இது என்னன்னா இது வினை முற்று தொடர். வினை முற்று தொடர். வினை முற்று முன்னுக்கு வந்துட்டு தொடர் பின்னாடி வந்தா வினை முற்று தொடர். விளங்குதா உங்களுக்கு? சரி, ஓகே. அதே மாதிரி அமர்ந்தாள் திருமகள். இதையே இப்படி மாத்தி போட்டனா என்ன வாக்கியம் அது? என்ன தொடர் அது? என்ன தொடர்? யார் சொல்லுங்க? பேர் தொடரணும். எழுவாய் தொடர். சேவல் கூவியது. என்ன தொடரு? கூவியது சேவல். வினை முற்று தொடர். அவ்வளவுதான். சரியா? as simple as that. அத போட்டு லிட்டரேச்சர் கிளாஸ் எடுத்து சரி, ஓகே. சோ அமர்ந்தாள் திருமகள் என்பது வினைமுற்று, திருமகள் அமர்ந்தாள் என்பது எழுவாய் தொடர். ஓகேயா? 1. இப்போ அடுத்து வந்துட்டாங்க. அமர்ந்து பேசினாள் அப்படின்னு வெச்சுக்கோமே. அமர்ந்து பேசினாள். ஓகே, இப்ப அமர்ந்து என்பது என்னது? இப்போ வந்து இங்க பாருங்க, குறிச்சொல்லோட வடிவம் மாறுது. இங்க வினை முற்றா வடிவம் மாறிடுச்சு. இந்த இடத்துல என்ன
என்னவா மாறி இருக்கு? சரி ஓகே, அதாவது குச்சியில் வராது, அது பெயர், அது வந்து பெயரெச்சமா. அமர்ந்து இல்ல, அமர்ந்து பேசினால் சொன்னேன், அது எப்படி பெயரெச்சமாகும்? அமர்ந்து பேசினால் சொன்னேன். மெயின் தொடர் தான். ஓகே தான், மெயின் தொடர் தான். ஆனா அந்த வாக்கியம் கேக்குறேன், அமர்ந்து பேசினால். வினையெச்சம், வினையெச்ச தொடர் தானே அது. அமர்ந்து பேசினால் வினையெச்சம் தானே அது. இப்ப அதோட இது ஃபார்மேட் மாறிடுச்சு, வினையெச்சம் ஆயிடுச்சு. விளங்குதா? முதல்ல வினைமுற்றா இருந்துச்சு, இப்ப அதோட ஃபார்மேட் மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அமர்ந்து பேசினால் வினை எச்சம். ஒரு எச்சத்துக்கு பக்கத்துல வினை சொல் வந்தால் வினை எச்சம், ஒரு எச்சத்துக்கு பக்கத்துல பெயர் சொல் வந்தா பெயர் எச்சம். சரியா? அப்ப அமர்ந்து பேசினால் என்ன எச்சம்? வினை எச்சம் தானே, ஏன்னா பக்கத்துல வினை சொல் தானே இருக்கு. ஓகே, இப்ப இதோட ஃபார்முலாக்கு நீங்க போணும். அதாவது மெயின் தொடர் குற்றியலுகரம் பெயரும் பெயரும் என்றால் வலிமிகம், பெயரும் வினையும் என்றால் வலிமிகாது, வினையும் வினையும் என்றால் வலிமிகாது. ஓகே, அப்ப இங்க இருக்கிறோம் நம்ம வினையும் வினையும் வலிமிகாது. சோ அந்த ஃபார்முலால, அந்த ஃபார்முலால அது வலிமிகாது, அப்ப இங்கேயும் வலிமிகாது. ஓகேயா? அடுத்தது இவங்க போட்டுருக்காங்க விழுப்புண் அப்படின்னு போட்டுருக்காங்க. விழு என்பது முற்றியல் உகரம். விழு என்பது என்னது? முற்றியல் உகரம் வலிமிகும். உருப்பெருக்கி இப்போ வரும் அந்த இடத்துல. பிறகு விழுப்புண் வலிமிகுது, அப்ப இங்கேயும் வலிமிகும். அப்ப அந்தந்த இதுக்கு மாறும்போது அது அதோட வேலையை செஞ்சிடும். விளங்குதா உங்களுக்கு? அவங்க அதுதான் சொல்ல வராங்க. ஓகே ஐயா, அடுத்து நீங்க தொடரலாமா ஐயா? தொடர். விழு என்பது முற்றியல் உகரம்னு சொன்னோம். முற்றியல் உகரம் எப்போதுமே வலிமிகும், அதனால இங்கேயும் அது வலிமிகும். சரி, இப்ப வடிவம் மாறாத ஒரு சொல்லை பத்தி சொல்லி தர போறாங்க, பாப்போம். வணக்கம் மாணவர்களே. முதல்ல நான் குழு பிரிக்கலான்னு இருக்கேன். அதாவது படிக்கின்ற மாணவர்கள் 6 பேர் பிரிந்துவிட்டு இருக்கலாம். நீங்க தான் பிரிச்சீங்க. அயோத்தியா, மிதிலா, பஞ்சவடி, அயோத்தியா எங்க கை தூங்க. கிஷ்கிந்தா இஸ்திலா இங்க பிடிச்சிருக்கோம். நீங்க 6 பேரா? உங்களுக்கு என்ன? கிஷ்கிந்தா, அயோத்தியா, பஞ்சவடி கொடுத்தேன். எங்க பஞ்சவடி மிதிலா எங்க? மிதிலா போய் தூக்குங்க. ஒரு குழு 6 பேர் தான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க,
ஊர் வந்து இலங்கை. ஓகே, அயோத்தியா, இலங்கை, மிதிலை, பஞ்சவடி, கிஷ்கிந்தை. இலங்கை இதற்கு வந்து இன்று நான் சொல்லி கொடுக்க போறது வந்து உரிச்சொல் விதி 2. மாணவர்களே, உரிச்சொல் விதி வந்து அது முக்கியமானது. வடிவம் மாறாத உரிச்சொற்கள். வடிவம் மாறாமல் எல்லாவாறே பயன்படும் போது அகர ஈற்று உரிச்சொற்கள் வலிமிகுந்து புணரும். வலிமிகுந்து புணரும். அதாவது அகர ஈற்றுனாக்கா வய, தட அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுப்பேன் பாருங்க. அந்த ஆ அப்படின்னு அந்த அகர ஈற்று, அதாவது இட் கூட்டல் ஆ டா வருதுல, அதே மாதிரி அகர ஈற்றுல என்னென்ன வருதோ அதெல்லாம் வலிமிகும் உரிச்சொற்கள் மட்டும்தான். மழை என்ற அகர ஈற்று உரிச்சொல் மட்டும் இயல்பாக புணர்கிறது. அதாவது இதுக்கு வந்து வலி மிகாது அப்படின்னு அர்த்தம். இயல்பாக புணரும்னாக்கா இப்ப நம்ம ஒரு நடவடிக்கைக்கு போவோம். அயோத்தியில இருந்து ஒரு ஆள் வாங்க. ராமா ராமா தடை கூட்டல் கை. தடக்கை. தடக்கை. ஓகே, இக்கு வந்து வலிமிகும். சொல்லுங்க. இது வந்து தா இருக்கு இல்லையா, இது வந்து அகரை இட் சக ஆ. மாணவர் அப்படியே கொடுங்க. யார் ஓ இங்க கொடுங்க. கொடுத்துடணும் கொடுத்துடணும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், தகவல் சொல்லி, அதாவது இந்த தகவல் சொல்லி நீங்க படிக்கணும். மாணவர்களுக்கு நீங்க சரி படிக்கிறது. சரி, தகவல் துளி. தடக்கை பெரிய கை வலிய கை. செய்யுள்களில் விநாயகரின் துதிக்கை உதாரணமும் இருக்கு அதுல. தடக்கை ஐந்துடை தாள் செவி. அதாவது இந்த தடக்கை இந்த வார்த்தை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இப்ப நான் தடக்கைன்னு சொன்னாக்க மாணவர் உங்களுக்கு புரிகிறதா? அத பொருள் சொல்லாம முடியும். யஷ்விந்தன் அயோத்தி தானே? அயோத்தி இலங்கையா? மாணவர்கள் அமைதி. கிஷ்கிதர் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இந்த தடக்கை இந்த வார்த்தை வந்து தடை கூட்டல் அகர ஈற்று, அதாவது தடை அந்த ட வந்து அகர ஈற்று முடியும்னால அமைதி. இவ்வளவு அழகான பேர்லாம் கொடுத்திருக்கேன். நாம இருக்கிற கதை பாத்துருங்க நீங்க எல்லாம். செய்யுள்ல பயன்படுத்தப்பட்டிருக்க தடக்கை. உதாரணத்திற்கு தடக்கைன்னா துதிக்கைன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது விநாயகரின் துதிக்கைய குறிக்கிறதுக்கு தடக்கை ஐந்தொடை தாழ் செவி அப்படின்னு பயன்படுத்தி இருக்காங்க இலக்கணத்துல. அது மட்டும் இல்லாம கம்பராமாயணத்துல தோல் கண்டார் தோலே கண்டார் தடக்கை கண்டாரும் அப்தே அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. அதாவது இந்த கம்பராமாயணத்துல ஸ்ரீராமபிரானோட தோழி, அதாவது மங்கையர் யாவரும் சூழ அவர் ராவணன் நீங்க ஓகே, அதாவது ஸ்ரீராமச்சந்திரனின் தோலை மங்கையர் பார்த்து கொண்டிருங்க. அதாவது நீண்ட கை தடக்கை என்றால் அது மிக வலிமையான கேள்வி. துதிக்கை யானையோட இது இருக்கு. ஒரே அர்த்தத்தோட அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம 6 அடி இருக்க மாட்டாங்க. என்ன விட்டுருங்க,
சராசரி மனிதன் இது கலியுகத்துல. திரேதாயுகத்துல வந்து 6 அடி இருக்க மாட்டாங்க, 9 அடி இருப்பாங்க. அதாவது கை நீண்டு இருக்கும். ஒரு ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய சராசரி ஆண்மகனுக்கு அந்த திரேதாயுகத்துல சொல்ற இப்பல்ல திரேதாயுகத்துல இருக்கக்கூடிய கை வந்து நீண்ட கை இருக்கு. அந்த கை தோல் அதை பார்க்கும்போது அதாவது அந்த எங்க இருக்கிற மங்கையர்கள் வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? விளக்கின தடக்கை புழக்கத்துல இப்ப இல்ல, அதனால விளக்குறேன். அடுத்து குழு 2 இலங்கை வாங்க. இலங்கை போக இதே போலதான் சூர்பனகே வந்தா அழகா. அழகா வந்ததுல ஏன் வலிமிக்கும்? அது யா அகர ஈட்டல முடியுது ஐயா. நல்ல மாணவி சூர்பனகே. என்னது? வலிமை வெற்றி வீரம் அம்மா இந்த ஸ்கூலுக்கு வேணாமா? யானைக்கு வைக்கணும். புறநானூறு பாடத்தை ஆறு சொல்லுது. சோழன் உருவ பக்ரேர் இலக்கியம் சென்னினால் பரதர் பாடல். வயக்கணிறு. இந்த வய அந்த யா வந்து அகர ஈற்றுல முடியறதுனால வலிமிக்கும். வயக்கணிறு. வயக்கணிறுனா முதல்ல என்ன அர்த்தம் சொன்னாங்க இலங்கையில வந்தவங்க சூர்பனகை? உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? கிஷ்கிந்தால இருந்து சொல்லுங்க. கமலேஸ்வரி. அவங்க தேவி தாரா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இலங்கைக்கு பேரை கொடுக்குங்க. ஏன்னாக்கா பய அது அர்த்தத்தை வந்து விளக்கிடுறேன். பயக்கலிர் அதாவது பய என்றால் வலிமை, வெற்றி மற்றும் வீரத்தை குறிக்கக்கூடியது. களிர் என்றால் ஆண் யானை. இலங்கைக்கு தான் மிக அழகா இருக்கு. ஓகே, புறநானூற்றுல பாடல் 4ல இதுல பயன்பாட்டு பார்ப்போம். இதுல சோழன் உருவப்பக்ரே இளஞ்சே சென்னியம் பாருங்கள் பாடல் ஒன்று இருக்கு. அதாவது பாடல்ல சொந்த ஒரு பெயர், ஒரு புலரோட பெயர். அது பயக்கலிறு ஏந்திய வாழ்வடிம்பின் அப்படின்னு ஒரு இருக்கு செய்யுள்ள. அது மட்டும் இல்லாம அதோட 10 பாடல் 69லயும் இது பயன்பாடு இருக்கு. அதாவது சேரு மன்னரின் வீரத்தை குறிப்பதற்கு யானை பயக்கலிறு உதைத்து அப்படின்னு அந்த பயன்படுத்திருக்காரு புலவர்கள். அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல பாலகாண்டம் நகர படத்துல பாடல் 76ல இந்த பயக்கலிறு பயக்கலிறு வலிமையுடைய யானை தான் ஆண் யானை. அதாவது மையல் மார்த்தரை பயக்கலிறு அரசு இளங்குமரன். அதாவது இந்த அயோத்தியா நகரத்துல இருக்கிற அந்த யானையும் சரி ஆண்மகன் வந்து இளக்குமரனுக்குள்ள இருக்க சொல்லிட்டு விவரிக்கிறாங்க. அதாவது கம்பராமாயணத்தை ராமரும் சரி அவர் இருந்த அந்த அயோத்தியா அந்த இடத்தை பத்தி அவ்வளவு அழகா விவரிக்கிறதுல பயக்கலின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து பஞ்சவடியில இருந்து வாங்க. யாராவது பிரதிநிதி? குவன். ஆண்மகன் தான் குவன், பெண்ணா அக்கா பல்ல வாங்க. உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க மாணவர்களுக்கு. கூட்டல் கூட்டல் பல. ஓகே, வலிமிக்குமா? ஏன்? சிறந்த மாணவர்கள். நீங்க எங்க இருக்கீங்க? தவப்பல அப்படின்னு ஏன் வந்து வலி மிகுந்து இருக்குன்னா அந்த ப இவ் கூட்டல் அகரி ஈற்று அது வலி மிகுந்து ஆகணும். ஏன்னா தவ இருந்து உரிச்சொல்.
இப்ப தகவல் துணியில பார்ப்போம். தவ என்றால் மிகுதி, மிக பல அல்லது மிகவும் அதிகமானது. இப்ப தவப்பல நம்ம சொல்லும் போது தவப்பயன் கூட நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி விதி ஒன்றுல தவப்பயன் சொல்லலாம். இப்ப நிறைய முனிவர்கள் அந்த காலத்துல சரி, ஏன் மனிதர்கள் நாமளே தவம் இருந்து சொல்றோம். ஒரு பிள்ளையை ஈண்டெடுக்கும் போது அந்த தவப்பல சொல்ற தவங்கள் பல செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமா சொல்றோம் தவப்பல. அடுத்தது மிதிலை. சீதையா நீ ராவணனா ஜனக கிடைச்சது இது குழக்கன்று வலிமிகும். ஏன்னா லா வந்து பிரிச்சு பார்த்தோம்னா விதி விலகி காப்பாத்துறாங்க. அது மழை இல்ல, மழைக்கு மட்டும்தான் அது இயல்பாகவே வலிமிகும். ஏன்னா லா வந்து பிரிச்சு பார்த்தோம்னா சோ அகர ஈச்சில முடியறதுனால வலிமிகும். விதிலி வந்து ஒரு ஞானத்தின் விழிப்பிடம் சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன சொல்றது, ஏதாவது சொல்லுங்க. சரியான விடை. அதுக்கு பாருங்க ஐயாவிட மோதாது கமெண்ட்ல மோதி முதல்ல தகவல் சொல்லிடுறேன். புழ என்றால் இளமை அல்லது வெண்மை, கன்று வந்து விலங்கின் குட்டி, குறிப்பாக பசுவின் கன்றுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பசுவின் கன்று. இந்த குழக்கன்றுனாக்கா இப்ப உங்களுக்கு புரிந்தவரை பஞ்சவடிவம் குகன் சொல்லுங்க. நீங்க அகிலன் சொல்லுங்க. அமைதி அமைதி அமைதி. படி ரெண்டு மரம் நல்ல கலகம் சரிங்க. ஓகே அமைதி. அவ்வளவு இல்ல சொல்லுங்க. செசார் ஜெய் ஸ்ரீராம். அகில சொல்லுங்க. குழக்கன்று என்னது, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை குலக்கன்று என்றால் என்ன? பஞ்சவடி மாணிக்கம் கையில தான் இருக்கு சொல்லுங்க. பசு கண்டனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சரியான விடை. அடுத்தது ஸ்ரீ ராமபிரானும் சொல்லி முடிக்கிற மாணவிகளே, மாணவிகள் பெண்கள் ஐயா மேல டிசிப்ளின் பிரேக்கேஜ் கொடுங்க. ஐயோ நீ பேர் பிரதிநிதி வாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? கூடாது புது பேர் அன்லாக். விதிவிலக்குப்படி அது இயல்பாகவே வலிமிகாது. மழை கண்ணீர் அதுக்கான விளக்கத்தை மழை. இப்ப முதல் எப்படி பாத்தீங்க, புழ அந்த அதே அர்த்தம் தான் இளமை மற்றும் மென்மை. இது சங்க இலக்கியத்துல முக்கியமா புறநானூற்றுல இளமை ததும்பும் யானையை குறிக்க பயன்படுத்தப்படும் இந்த மழை அந்த வார்த்தை.
உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துல லக்குவனி, அதாவது லக்ஷ்மணன் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, லக்குவனி கம்பீரத்துக்கு உவமை கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தை தான். அதாவது பாலகாண்டத்துல. சார் வணக்கம் சார், நீங்க ஒன்று சொன்னீங்களே, இப்ப திரும்ப சொல்ல முடியுமா? சமஸ்கிருதத்துல என்ன சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? லக்ஷ்மணனா இலக்குவனா, என்ன சொன்னீங்க? இலக்குவனன் வந்து தமிழ்ல அந்த தமிழ் படத்துல இலக்குவனன் சொல்லுவாங்க. லக்குவனன். மழை அணையான் பின் செல்ல, அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிட்டாரு அயோத்தியில. இலங்கை தானே, அயோத்தியில போயிட்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய அதாவது ராஜா தசரதன் போயிட்டு உனக்கு எனக்கு வந்து ராமபிரானையும் தன் கண்ணான கண்மணிய கேட்டார். அமைதி, தன் கண்ணான கண்மணிய விஸ்வாமித்திரர் வந்து அயோத்தி ராஜா கிட்ட கேட்டார், தசரத மகாராஜா கிட்ட. அவரும் வந்து அதாவது ஒரு குருவா விஸ்வாமித்திரரை ராமபிரானோ லக்ஷ்மணனோ தன் குருவாயிட்டு அவர் பெண் சொல்லும் போது, ராமபிரான் அவர் மின்னுக்கு வந்து விஸ்வாமித்திரர், ராமபிரான் பின் வந்து லக்ஷ்மணன், அதாவது லக்குவனன். அந்த லக்குவன கம்பீரத்தை வந்து எப்படி வந்து விளக்குறான்னா கம்பர், மழைக்கதிர் அணையான் பின் செல்ல, அதாவது ஒரு யானை, ஆண் யானை கம்பீரமா செல்லுது, இளமையான ஒரு யானை. அவ இளையவன் தானே, அந்த லக்ஷ்மண இளையவன் தானே ராமபிரானுக்கு. அந்த இளைய ஆண் யானை வந்து எப்படி வந்து செல்லுகிறன்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துகிறார் கம்பர். இதுதான் இந்த சொற்களோட இந்த புழக்கத்துல இல்லாட்டியும் பழைய செய்யுள்களிலையும் நம்ம கம்பராமாயணத்திலும் சரி, புறநானூறு அகநானூறு பாட்டுகள்ல இது இருக்கு. மாணவர்களே, உங்களுக்கு புரிந்து விட்டதா? இப்ப அகர ஈற்று பின் வலிமிகுமா வலிமிகாதா? மழை அதுக்கு பின்னாடி வலிமிகுமா வலிமிகாதா? ஐயா, இந்த மழைன்ற சொல்லுக்கு வேற பயன்பாடு ஏதாவது இருக்கா? இந்த மழை இல்லாம வந்து அதுலயே வருதா? இலங்கையில கேட்டுப்பட்டு அடுத்து ஸ்ரீ சுகந்தி வருவாங்க. விதி 3 விலங்குகள். இப்பயே குழந்தை என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உரிச்சொல் விதி 2 நீங்க வரீங்க. அப்ப அந்த மழை வந்து அந்த விதிக்கு கீழே ஒரு விதி விலக்கு இருக்கு. அந்த விதி விலக்கு தான் மழை, ரைட்டா? ஆமா, விதி வந்து அகர ஈற்று வலிமிகும். விதி விலக்கு வந்து அதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு. ஆமா, மழை மட்டும்தான். மழை இருந்தா வலிமிகும். மழைன்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் வலிமிகாது. ஆமா, மத்த எது வார்த்தை இருந்தாலும் வலிமிகும். மழைன்னு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. அப்படி பார்த்தா பழம் வலிமிகாது. ஆனா மழை மட்டும் மழை அந்த வார்த்தை ஒரு சொல். விதி விலக்கு வந்து ஒரு சொல் மட்டும்தான். அந்த ஒரு சொல்ல விதி 2ல அந்த விதி விலக்கு வந்து அந்த மழை அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா காரணம் வேண்டாமா? சரி, அது நீங்க குழக்கன்று வலிமிகு அந்த மழை அந்த வார்த்தை இதுக்கு இன்னும் சில ஆராய்ச்சிகள் தெரிந்தவரை உரிச்சொல்ல அகர ஈறு எல்லாமே வலிமிகும், ஒன்னே ஒண்ணு வலிமிகாது, அவ்வளவுதான். சரியா? அப்புறம் இகர ஈரெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? இன்னும் ஒரு மூணு விதி இருக்குமே, 2 விதி தான் இருந்துச்சா? அந்த உகர ஈர் வந்து ஒண்ணுல இருக்கு. ஓ, ஒன்னாவதுல இருந்துச்சா? இகரம் நான் கேக்குறேன். இகர ஈரு அடுத்து குச்சி எழுதுறோம். குச்சி எழுதுறோம். இல்ல
இகர ஈறு அதை பத்தி ஏதோ ஒரு தகவல் இருக்கா? இப்ப நனி சிறப்பு இகர ஈறு. சரி ஓகே நீ தொடருங்க, நான் பார்த்து சொல்றேன். நீ தொடருங்க. Please தட்டல ஐயா. Sorry ஐயா தட்டுங்க. Yang mana kira-kira? ஆசிரியை எப்படி சூப்படவே Okey, di மூன்று வந்து குற்றெழுவு உரி சொற்களை சொல்லிருப்பேன். உரி சொற்கள் மனுஷங்க குற்றெழுத்து எல்லாருக்கும் தெரியும் தானே எத்தனை வகைன்னு? 3 வகுப்புல சொல்லி கொடுத்தாச்சு. எத்தனை வகை சொல்லுங்க பாப்போம்? சொல்றேன். குற்றெழுவுகளை வடிவமைந்த உரி சொற்கள் குற்றெழுவுகளுக்கு உரிய விதிப்படி உணரும். இந்த உரி சொற்களை குற்றெழுவுகள் நம்ம நான் தான் பயன்படுத்துவோம். நன்றி. முதல்ல வந்து பண்போட குற்றெழுவுகிறோம், அடுத்தது மெய்த்தோட குற்றெழுவுகிறோம், இடைத்தோட குற்றெழுவுகிறோம், உயிர்த்தோட குற்றெழுவுகிறோம். அந்த 2 குற்றெழுவுகிறோம் நெறித்தோட குற்றெழுவுகிறோமும் ஆயுதத்தோட குற்றெழுவுகிறோமும் நம்ம பயன்படுத்த மாட்டோம் இந்த உரி சொற்கள்ல. அடுத்த பண்போட குற்றெழுவுகிறோம் வந்து வலிமுகம். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே விதி வந்து என்னது? விலக்கு, விதி விலக்கு தெரியும் தானே? சொல்லுங்க. தெரியாது நான் சொல்றேன். உற்சாகத்தை போட்டுறேன். சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் உற்சாகத்தை போட்டுருக்கீங்க. பின்னாலே அவர் தவறு திருத்திக் கொள்ளவில்லையா? வன்தொடர் வந்து எல்லா நிலையிலும் வலிமையும், விதி விலக்கு வந்து உயிர் தெரியா வலிமைக்காது. வினைத்தொகை அடிப்படை அயோத்தியா சோனியா சரியாக சொன்னார். அவங்க பேர் இல்லையா? இப்ப இந்த பாருங்க, உவப்பு பெற்றான். இந்த பூ வந்து குசுறு துப்புது. இப்ப வந்து வலிமிக்குது கசட தவற, அதனால உவப்பு பெற்றான் வலிமிக்குது. புரியுதா? புரியுது. அதே மாதிரி சுருக்கு பூ வந்து குசுறு துப்புது, இக்கு வந்து வலி இருக்கு கசட தவற, அதனால சுருக்கு பை வலிமிக்குது. புரியுதா? புரியுது. ஆசிரியர் உவப்பு என்றால் உவப்புனா மகிழ்ச்சி. சீதா. அடுத்தது மேற்கோட குற்றெழுவுகிறோம். மேற்கோட குற்றெழுவுகளோட விதி விலக்கு சொல்லுங்க.
ஐயோ நீ கேட்டுட்டு இருக்காதீங்க டீச்சர் அப்படினா போங்க இப்ப இத பாருங்க வம்பு குணத்தார் வம்பு வந்து பூ வந்து குசுகுசுபுரு இம் வந்து மெல்லெழுத்து ஞனநனமன அதனால வம்பு குணத்தார் வலிமிகுது வம்பு குணத்தார் அம்பு குறி அதே மாதிரி பூ குசுகுசுபுரு இம் வந்து ஞனநனமன மெல்லெழுத்தோட அதனால அம்பு குறி வந்து வலிமிகுது புரிகிறதா ஆசிரியர் அம்பு வம்பு பின்னாடி போங்க இதுல அம்பு வம்பு அதெல்லாம் சொல்றீங்களா அதுல எது உரிச்சல் அந்த மின்னுக்கு வம்பே இதுல போட்டுருக்காரு 120 உரிச்சொற்கள் அதுல பாருங்க அம்பு வம்பு எல்லாம் கொடுத்துருக்காரு தொல்காப்பியர் கொடுத்த நீங்க தொல்காப்பியத்தை எடுத்து பாருங்க இந்த 120 உரிச்சொற்களையும் தனித்தனியா தாண்டி இருக்கா 120 தாண்டி அவருடைய காலத்துல இவ்வளவு இருந்துச்சு அதுக்கு பிறகு இன்னும் இருக்கு அவர் போட்டிருக்காரு அதுலயே 120 தாண்டி இன்னும் பிறன்னு போட்டிருக்காரு ஒரு சொல் போட்டிருக்காரு இன்னும் பிற அப்படின்னு அவரு ஐடென்டிஃபை பண்ணது 120 அதற்கு பிறகு கால வழக்குல நிறைய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது இடைத்தொடர்பு சொல்லுவது வலி மிகாது ஏன்னா அதோட விதி வந்து எல்லாருமேலும் வலி மிகாது இப்ப இத பாருங்க சால்பு பெருமை சால்பு பூ வந்து முசுகு துப்புரு இல் வந்து எற வளர அதனால சால்பு பெருமை வலி மிகாது அதே மாதிரி சார்பு நூல் குசுகு துப்புரு பூ வந்து அப்புறம் இது வந்து எற வளர அதனால சார்பு நூல் வலி மிகாது அடுத்து உயிர்த்தொடர் குற்றெழுதுறம் வலி மிகாது உயிர்த்தொடர் குற்றெழுதுறம் வந்து விதி வந்து எல்லா நிலையிலும் வலி மிகாது ஆனா விதி இதற்கு வந்து ஒண்ணு இருக்கு பேர் சொல்லும் மட்டும் வலி மிகும் ஆனா அதுக்கு 2 அர்த்தம் இருந்தாதான் இப்ப அடகு கடை விறகு கடை அந்த மாதிரி இப்ப இத பாத்தீங்கன்னா இயைவு சிறப்பு பூ வந்து குசுகு துப்புரு ஏய் வந்து இ சக ஆ அதனால இயைவு சிறப்பு அதனால வலி மிகாது அதே மாதிரி முரசு சத்தம் வலி மிகாது ஏன்னா குசுகு துப்புருல இருக்கு சு அப்புறம் எறா வந்து உயிர் எழுத்து ஸோ முரசு சத்தம் வலி மிகாது குணத்தார் என்பது என்னது பெயர் சொல்லா வினை சொல்லா வினை சொல்லா அது பெயர் சொல் அந்த குணம் உள்ள ஒருத்தர் செய்யற குணம் உள்ளவங்க நேரம் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குமா பண்ணுதாச்சு ஒவ்வொரு குழுல இருந்து ஒரு ஆள் வாங்க ஓகே ஓகே கஷ்டமா
பத்து மாளிகை நீங்க ஒழுங்காவே ஓகே இந்த பட்டு மாளிகை ஓகே பம்பு குனட்டா இத பிரிண்ட் எழுத சொன்னாங்க பம்பு சட குனட்டா பம்பு குனட்டா படி அண்ணன் தங்கையோ அண்ணன் தங்கையோ இவரு பகிரங்கமா நீங்க யாரு உரிச்சொல் விதி மூன்றின்படி சால்பு சக பெருமை என்பது சால்பு பெருமை என வழி மிகுந்து போனது சரியா தவறு தங்கை அண்ணன் உதவி அடுத்த மிதியில இருந்து மிதிலை நீங்கள் ஜெகதீஸ்வரி அவர் பேர் வைங்க ராவணி ஓகே ஓகே பவின் யார் சீதை சீதை யார் சீதை அம்மா காரமா இருக்கு அம்மா சீதை விக்கிக்கு தெரியும் யாருன்னு விக்கி அம்மா கேக்குறாங்க யார் சீதை ராமன் தேடிய சீதை அந்த சொற்றோட நிறுத்தி அப்ப நாங்க எப்ப கண்டே சீதைன்னு சொல்றோம் உனக்கு அனுமன் ஆகுமா நான் சூஸ் பண்ணிட்டீங்க நான் வெட்டிங்க பஞ்சவடிக்கு போங்க இதுவுமா மத்தவங்க ரெக்கார்டிங்ல பூந்து ஓடுதா இன்னும் என்னதே விலங்குல சொன்னியா அது மட்டும் எப்பதான் சொல்றேன் இப்ப இங்க எத்தனை குழம்பு போகுது ராமன் தான் முதல் கொள்ள அவ்வளவுதான் மாணவர்களே. இன்று இலக்கணத்தோடு சற்று இலக்கியமும்
கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு இலக்கணத்தை காட்டிலும் இலக்கியத்தை காட்டிலும் இலக்கணம் சற்று கற்றுக்கொள்ளும். அனைவருக்கும் மிக்க நன்றி. சரி, பவீன் முதல்ல அந்த இலக்கிய சான்றுகள்லாம் காட்டுனீங்க இல்லையா, அதெல்லாம் திரையில